நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கான பாலிடெக்னிக் டிப்ளமா காலை செய்திகள் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்ன செய்திகள் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் பாலிடெக்னிக் சம்மந்தப்பட்ட அனைத்து அப்டேட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க இந்த இன்றைக்கான நியூஸுக்குள்ளே போகலாம். முதல் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷன் ரிசல்ட் எப்போ வரும்னு தொடர்ந்து மாணவர்கள் கேட்டே இருக்கீங்க. அந்த ரீவேல்யூவேஷன் ரிசல்ட்டை பற்றி ரோட்லேயும் சரி, நம்ம ஆசிரியர்கள் மத்தியில் விசாரிக்கும் போதும் சரி, எந்த ஒரு நியூஸும் வெளியே வரல. அதனால் ரிசல்ட் இன்றைக்கி வர்றது டவுட்டு. சப்போஸ் வந்தால் நம்ம சேனலில் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏன்னா அந்த ரிசல்ட் போன மாதம் 12ஆம் தேதியே வரும் அப்படின்னு ரோட் சைடுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டேட் 8 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு மாதமே முடிய போகுது. அந்த ரீவேல்யூவேஷன் ரிசல்ட் இன்னும் வரல. ரெண்டாவது தகவல் பார்த்திங்கன்னா தமிழ் புதல்வன். இப்போ தமிழ் புதல்வன் அரசு பள்ளியில் 6 முதல் 10ஆம் வகுப்பு, 6 முதல் 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள், அதே போல் கவர்மெண்ட் எய்டட் பள்ளியில் தமிழ் மீடியத்தில் படித்த மாணவர்கள், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தமிழ் புதல்வன் ஸ்கீம் எலிஜிபிள் ஆகும். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் அந்த போர்ட்டல் ஸ்லோவாக இருக்கிறதுனால தொடர்ந்து போயிட்டே இருக்குது. நேற்று ஓரளவுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. ஸோ இன்றும் அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. முதல்வர் அவர்கள் பார்த்திங்கன்னா கோவையில் ஆகஸ்ட், அதாவது இந்த மாதம் 9ஆம் தேதி, கிட்டத்தட்ட நாளைக்கு அந்த நிகழ்ச்சியை தொடங்க இருக்குது. ஸோ அதனால் கூடிய விரைவில் அந்த ஸ்கீமில் நீங்கள் சேர்ந்துக்குங்க, யாரெல்லாம் எலிஜிபிளோ. அதாவது அரசு பள்ளியில் தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ 6 முதல் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அரசு உதவி பெறும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் படிச்சிருந்தால் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அடுத்த தகவல் பார்த்திங்கன்னா இ அட்டண்டன்ஸ் பார்த்திங்கன்னா கடந்த ஜூலை மாதத்தோட இ அட்டண்டன்ஸ் இன்று தான் கடைசி தேதி என்ட்ரு பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் கல்லூரியில் இ அட்டண்டன்ஸ் ரெடி ஆகிடுச்சா, மாணவர்களாகி உங்கள்கிட்ட இ அட்டண்டன்ஸ் சைன் வாங்கிட்டாங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் எக்ஸாம் எழுதின மாணவர்களுக்கான சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க டோட்லேருந்து. அது ஒரு கல்லூரியாக சென்றடைய ஆரம்பிச்சிடுச்சு. நேற்று நிறைய கல்லூரிகளுக்கு சேர்ந்துருச்சு. அதனால் இனிமேல் நீங்கள் அந்த ஏப்ரல் மாதம் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு பிஇ அப்ளை பண்ணியிருக்கீங்க, வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கான சர்டிஃபிகேட் ப்ரொவிஷ்னல் மற்றும் ஓவரால் மார்க் ஷீட் உங்களுக்கு விட்டது. அதனால் நீங்கள் உங்கள் கல்லூரியை தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஓகே நண்பர்களே, இதுதான் இன்றைக்கான காலை செய்திகள். இன்று ஈவினிங் வேறு ஏதாச்சும் புது செய்திகள் வந்ததுன்னா நான் நம்ம சேனல் மூலமாக அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் அனைத்து நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸ்டடி மெட்டீரியல் வேணுன்றவங்க nsk2025.blogspot.com போய்ட்டு அதில் ப்ரீவியஸ் இயர் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். அதில் போய்ட்டு நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் மாணவர்களுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க், ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், EEECன்ற அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்குமான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு தான். அதில் போய் ஜாயின் பண்ணிங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஸ்டாஃப் மெம்பராக இருந்தீங்க, ஆசிரியராக இருந்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் குரூப்பில் போய் அட்மினிங் மெசேஜ் அனுப்புங்க. அவங்க உங்களை கன்சர்ன் ஆசிரியர் குரூப்பை சேர்த்து விடுவாங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் போட்டுப்பாங்க. தேங்க்யூ.